அகாமடேஷன் எல்லாமே சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. லைஃப் வந்து எங்கள் லைஃப்லேயே என்ஜாய் பண்ணாத அளவு அந்த 2 நாள் அவர் பண்ணி கொடுத்த 2 நாள் அகாமடேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது போக அவங்க நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. பாகா பீச், கள்ளக்குட் பீச், அப்புறம் போட்டு, டால்ஃபின், அது மாதிரி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்ஜாய் பண்ணதே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணது இல்லை, அந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இயர் வந்து மறக்க முடியாத இயராக அமைஞ்சுது. ஏன்னா காலேஜ் முடித்த உடனே ஃபைனல் இயரில் நாங்கள் அதை பண்ணோம். அது டூர் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 7 நாள் ட்ரிப்பு போனோம். அது ட்ரெயின்லேருந்து 2:30 மே 10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ட்ரிப்பு. அதுலேருந்து நாங்கள் வந்து திரும்பி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வர வரைக்கும் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். டால்ஃபின் ட்ரிப் வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஒவ்வொரு இடமும் வந்து எங்களை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கைட் பண்ணாரு. இது இந்த இடம், இந்த இது இருக்கு, இல்லை ஸ்பெஷலைசேஷன் அப்படிலாம் சொல்லி நல்லா கைட் பண்ணாரு அவரு சபரினை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டால்ஃபின் பீச் போகும்போது போட்டில் இருந்து ஃப்ரெண்டுங்க நடுக்கடல்லே எகிரி குதிச்சானுங்க. குதிச்சு செம்ம என்ஜாய் பண்ணானுங்க. நடுக்கடலில் அப்படியே ஓப்பன்லேயே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, மறக்கவே முடியாது. அதுவும் யாத்ரா டூரிசம் அவர் சொல்கிறது வந்து சும்மா யாத்ரான்ற பேர் மட்டும் இல்லை, அவரோட லைக் பண்ணி பண்ணுறாரு ஒரு டூரிசத்தை. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகும்போது தூத்சாகர் போயிருந்தோம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த சைட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் டு சபரினா தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னோம். தென் அப்புறம் அந்த ரூம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே ஸ்விம்மிங் பூலு ப்ளஸ் அந்த லிஃப்ட்டு, 3rd ஃப்ளோரில் அந்த வியூவே சூப்பராக இருந்தது அந்த டூரிசமில். தென் அது போக பார்த்தோன்னா ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் அந்த ஃபிஷ்லாம் நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லை. பட் கோவாவில் அதெல்லாம் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அது போக அந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணதில்லை. பட் அந்த 1 வீக் ஸ்டே பண்ணும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது.